வருஷத்துல 4 பேர் பாக்குற மாதிரி வளருவேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் பாத்துக்க. சொன்னாங்கல்ல 4 பேர்ல மாமா 40 பேர் பாக்குறாங்க. அப்ப நம்ம வளர்ந்துட்டோமா? இனிமே உங்க வீடு கிடையாது, போங்கடா வரல. இவனா யோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி வெளிய தள்ளி அசிங்கப்படுத்துற? அதான் கட்ட மாசம் வளர்த்தோம்ல, அது மட்டும் இல்லாம உன்னை கூட்டு போய் மொட்டை மாடல கவனிச்சுட்டு இருக்கோம். அப்புறம்யா அது எனக்கு பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? யோ கேளுங்க, 2 பேருக்கு வாடகை விட்டா 20 பேர் வந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன கம்மியா சொல்றோம்? அதானே, அதை குறைச்சுக்கிறோம். யோ அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வேற சைட் அடிக்கிறீங்க. மாமா யோ, உனக்கு மனசாட்சி வேணாமையா? அது பொண்ணான்னு கண்டுபிடிக்கவே எங்களுக்கு 1 வருஷம் ஆச்சியா. அப்புறம் எங்கேயா நாங்க போய் பார்ப்போம்? உன் மூஞ்ச கனல்ல பாத்திருக்காயா? உனக்கு வந்து எப்படியா இருக்கும்? ஆளுகாத மாப்பா, நீங்க விடு விடு, நான் பேசிக்கிறேன். யோ நீங்க பாத்தீங்கயா? ஆமாப்பா பார்த்தோம். நீ என்ன போட்டு மாட்டி வச்சிருக்க? கழுதைய பார்த்தா யோகம்னு போட்டிருக்கல, அது கழுத மாதிரி இருக்குன்னு பார்த்து வச்சியா? சொல்லு மாமா. அது மட்டும் கிடையாது, டெய்லி உன் பொண்ணு அந்த கழுதைய பாத்துட்டு போகுது, நல்லது செய்யறாங்க. என்ன கழுதுன்னு சொன்னது இல்லாம என் பொண்ணு வேற கழுதுன்னு சொல்றீங்களா? சாச்சா, உங்களை கழுதுன்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்கு வேற பேர் வச்சிருக்கோம். சொல்லு மாமா. வந்துட்டேன். அது பின்னாடி மட்டும் 3 கோடு போட்டோம்னா பாக்குறதுக்கு அப்படியே அணில் குஞ்சு மாதிரியே இருப்பேன். அணில் குஞ்சு. என்னடா ரகலை கிளப்பிட்டீங்க? போறீங்களா? அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. சொந்த வீடு வச்சிருக்குங்கிற திமிரு எங்க ஊர்ல எங்களுக்கு எவ்வளவு வீடு இருக்கு தெரியுமா? நமக்கு எங்கம்மா வீடு இருக்கு? கிளம்பு கிளம்பு. என்ன மாமா, கடைசியா ஒரு தூணை கட்டி பிடிக்கலாம் பாக்குறியா? இல்ல மாப்ள, சட்டி காய வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? அந்த ஒத்த செட்டில மொத்த குடும்பம் அழிஞ்சிரும். பாப்பலாம். சமய கலாச்சாரம் மாப்ள. ஹாய் டார்லிங். ஹே, நான்வெஜ் செஞ்சா விடாம விக்கல் வரும்னு அவசரம் சொல்லி தானே வீடு விட்டான். இப்போ என்னடி பண்றது? வந்தா சூட்கேஸ் தூக்கிட்டு ஓடிடுவேன். ஹே, உன்னதாண்டி கேட்டுட்டு இருக்கேன், என்ன பேசாம இருக்க? அதெல்லாம் விடுறி, நான் பாத்துக்கிறேன். அவன் கிடக்குறான் சில்வர் தலையன். அவன் சொல்றான்ட்டு சும்மா நான்வெஜ் செஞ்சா விக்கல் வரும்ட்டு அடிச்சு விட்டுருக்கான். அதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்க? வாசனை வெளியே போகாம இருக்க, ஏதாச்சும் ஐடியா பண்ணடி. இப்ப என்ன, உனக்கு சமைச்சா வாசம் வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, இரு வரேன். ஐயோ, இவ வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையே. செல்லாத்தா மாரியாத்தா ஜுங்கு சுக்கு ஜுங்கு சுக்கு ஜு. இது என்னடி, கருவேப்பிலைக்கு பதில் போடுறதா? பொடி இவளே, வெங்காயத்துக்கு பதிலா போடு. பார்த்தா தெரியல, வேப்பல. இத அடுப்பு சுத்தி வச்சா வாசமே வராதான். இத வச்சா வாசனை வராதுல்ல? ஆமா. உண்மையாதான் சொல்றியா? ஆமாடி, சத்தியம். ஏண்டி லூசு, அந்த சில்வர் தலைய வந்து விக்கல் வரும்னு சொல்றான், அதையே நீ நம்புற? இத வச்சா வாசம் வராதுன்னு சொல்ற, இத நீ நம்ப மாட்டியா? நம்பிதான் ஆகணும். இந்த அடுப்பு சுத்தி வை, 2 புடி 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 புடி, டக்குனு வை டக்குனு வை. இந்தா போடு 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 போடு. ஹே, கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹவுஸ் ஓனர் தான் நினைக்கிறேன், மாட்டிக்க போறோம். அவனாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனா கூட இருக்கலாம். நீ ஒண்ணும் பயப்படாத. சரி வா, 2 பேரும் போய் சமாளிப்போம். என்ன நடக்க போதோ? என்னடி பண்றது? சொல்லு ஓனர். என்ன ஓனர்? ஓனர் ஏஞ்சிருங்க. என்ன என்ன ஓனர், வீட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இஷ்டத்துக்கு பண்றேனா? இது என் வீடு, எப்ப வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என் வீடு, என்ன வேணாலும் பண்ணுவேன். சிம்பிச்சுக்கு 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 மியூசிக் போடுவேன், இங்க உட்காருவேன், இங்க போய் டான்ஸ் ஆடுவேன். இப்படி வருவேன், இப்படி வருவேன், இப்படி வருவேன், இப்படி வந்துகிட்டே உள்ள போயிடுவேன். என்ன அவசரம் பண்ணிட்டு இருக்கீங்க? கடுப்பாதுல 6 மாசம் வாடகை எங்கடி? 6 மாசம் வாடகை 6 மாசத்துக்கு அப்புறம் தரேன் சொன்னேன். இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறமா? எவனோட வீட்ல எவடி இருக்கிறது? ஏய் என்ன ஓனர், இந்த வீடே உன் வைஃப் பேர்ல இருக்கான். அப்ப நீ என்ன வெறும் டம்மி பீஸா? சொல்லிட்டாளா எல்லாத்தையும் சொல்லிட்டாளா?
இப்படியே சொல்லிதான் என் மானத்தை வாங்கிடுறா, அசிங்கப்படுத்துறா. என்ன ஓனரு மூஞ்சரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயோ கோழி சமைக்கிறானுங்க. ரொம்ப நேரமா அஷ், 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 தும்பல் வந்துகிட்டே இருக்கு. அஷ். யோ, வழக்கமா உனக்கு விக்கல் தானே வரும், இப்ப தும்மல்னு சொல்ற? மழை காலம்ல, அதான் தும்பல் வந்துட்டு. ஏய், எங்கேயோ சமைக்கிறான். ஓ அப்படியா? சிக்கன் வாசனை எங்க இருந்தோ வருது. நான்வெஜ்ஜா? நீ என்ன வா அப்படிங்கிற? நான்வெஜ் வாசம் வந்தா உங்களுக்கு எப்படி தும்மல் வருதோ அதே மாதிரி எனக்கு வாக்குன்னு வாந்தி வரும். வா. ஓ, ஆ. எனக்கு டவுட்டா இருக்கு. வாங்க கிச்சன் போலாம் வாங்க. முக்கிய செய்திகள். பெண்கள் இருந்த வீட்டுக்குள் அத்துமீறி ஹவுஸ் ஓனர் நுழைந்ததால் அறிவாளால் வெட்டி கொலை. வெட்டி கொலையா? வாய்ஸ் மட்டும் வருது. அதுவும் ஓனர், நாங்க ஆடியோ மியூட்ல வச்சிருக்க மாதிரி வீடியோ மியூட்ல வச்சிருக்கோம். இது பக்கத்து தெருவுல யாரோ சமைக்கிறாங்க. நான் என்னமோ நீங்க தான் சமைச்சீங்கன்னு நினைச்சிட்டேன். நீங்களாவது நான்வெஜ் சமைக்கிறதாவது. அப்புறம் நான் கிளம்புறேன். நாங்க தான் நான்வெஜ் சமைச்சிருக்கோம், வந்து சாப்பிட்டே போங்க. அட போமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்களாவது நான்வெஜ் சமைக்கிறதாவது. உங்க அண்ணி பொண்டாட்டி, ஐயோ என் பொண்டாட்டி புஷ்பா இருக்கால, தயிர் சாதம் கொய 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 செஞ்சு வச்சிருக்கா. நான் கொல கொல கொலன்னு சாப்பிட்டுருவேன். இவனும் புஷ்பா புருஷன் போல. Oh my god. மாமா, வீடு கிடைக்குமா கிடைக்காதா மாமா? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இப்போ கிடைக்குங்கிறியா கிடைக்காதுன்றியா? கிடைக்காது. ஏன் மாமா, இந்த ஹவுஸ் ஓனர்லாம் எங்கே பார்த்தாலும் டாய்லெட்னு போட்டுருக்காங்க. ஏய், அது டூலெட்ரா. இவனை வச்சுக்கிட்டு எங்க இருந்து வீடு கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல. ஆமா, இது ஒரு டாய்லெட்டு. அமைதியா வர. ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா. ஏய், இந்த மாசம் மட்டும் மொத்த வாடகையும் கொடுக்கலனா நம்மள காலி பண்ண வச்சிருவானடி அந்த ஓனரு. நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன்டி, எவன்கிட்டயும் பணம் இல்ல. என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்றது? ஏங்க ஒரு 10,000 ரூபாய் கார்டு கொடுங்க. 10,000 ரூபாய்க்கு கார்டா? 10,000 ரூபாய் கல்ல இல்ல. இல்லையா? 10,000 ரூபாய் கார்டு இல்லையா? அதுக்கு தான் நான் பெரிய கடைக்கு போலான்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப கார்டு இல்ல பாரு. கோச்சுக்காது மாமா. ஓ, வேற என்ன கடையா இருக்கு? 10 ரூபா கடை தான் இருக்கு. எது 10 ரூபா தான் இருக்கா? அடிப்பானே. ஆமா, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் மாமா. கொடுங்க. ஹலோ மச்சான். ஆமா மச்சான், இங்க பேச்சுலருக்குலாம் வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மச்சான். பேச்சுலரா? வீடு தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோம் மச்சான். கண்டிப்பா மச்சான், கட்டுறோம் கட்டுறோம் மச்சான், கட்டுறோம். பேச்சுலர் காலனில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை கட்டுறோம். பேச்சுலருக்கு மட்டும் வாடகைக்கு விடுறோம். ஏய் பிரபு, என்னடி? ஆமா மச்சான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மச்சான். ஓகே மச்சான், கட்டுறோம் மாமா, கட்டுறோம். ம், நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா வீடு கிடைக்க மாட்டேது பாரு. கரெக்ட். இவனுங்க கிட்ட பணம் இருக்கு, ஆனா வீடு இல்ல. நம்ம கிட்ட வீடு இருக்கு, ஆனா வாடகை கொடுக்க பணம் இல்ல. இப்ப என்ன, அவங்க பேக தூக்கிட்டு ஓட சொல்றியா? ஐயோ, போலீஸ் கேஸ் ஆயிடும். நான் மாட்டேன்பா. ஏய், அதெல்லாம் இல்லடி. ஈஸியா சொல்ல போனா நம்ம வீட்டையே அவங்களுக்கு உள்வாடகைக்கு விடலாம். பசங்க நம்ம வீட்லயா? வேணாம், எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இரு, நான் புரியுற மாதிரி சொல்றேன். பர்ஸ்ல பணம் வச்சு பேக்ல வைப்போம் தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இவனை பார்த்தா சண்டையில கழுத்து கடிக்கிற மாதிரி இருக்கு, அவனை பார்த்தா ஈரக்கோணில கோழி அமுக்கிற மாதிரி இருக்கு. வெரி பேட், வெரி பேட். இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலடி, பயமா இருக்கு. இதெல்லாம் பயப்படாதடி, எல்லாம் சரிப்பட்டு வரும். நான் பாத்துக்கிறேன், வா. மாமா, அங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ம், ஹாய். ஹாய். ஐ அம் சந்தியா. இருந்துட்டு போ.
நீங்க வீடு தேடி ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கீங்க போல. அழாதீங்க. அது அம்மா கேக்குற ஒரு பன்னி எருமனைகளை வீட்டை விட்டு துரத்திட்டான். நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. எங்க வீட்ல வந்து நீங்க தங்கிக்கோங்க. 2021 ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. என்ன பேசுறாங்க? டக்குனு ஒத்துக்க வேணாம், கொஞ்சம் கேப் விட்டு ஒத்துப்போம். ஆக்சுவலா நாங்க முன்ன பின்ன தெரியாதவங்களோட தங்குறது இல்ல. ஓ அதுவும் பேசிக்கலி பொண்ணு கூப்பிட்டாங்கன்னா நாங்க உடனே போவாட்டோம். அப்படியா? பிகாஸ் நான் கொஞ்சம் ஷை டைப். ஓகே நோ ப்ராப்ளம், யுவர் விஷ். என்ன மாமா, ஏதாவது பண்ணி இவ்வளவு கரெக்ட் பண்ணுமா? சரி ஓகே, எலும்பு உடைச்சிடாத. ஹாய் லேடிஸ், மாமாட்ட நான் தெளிவா பேசிட்டேன். ஓகே, நீங்க எங்க கூட தங்குறதுக்கு மாமா ஒத்துக்கிட்டாப்ல. அப்போ உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நம்ம வீடு போய் பார்த்துடலாம். நாங்க முழுசா வீட பார்க்காம காசு தர மாட்டோம். அப்போ எங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஓ மேல நம்பிக்கை இருக்கு, குறுகுறுன்னு பாக்குற அந்த குட்டிச்சாத்தா மேலதான் நம்பிக்கை இல்ல. யாரு இந்த குட்டிச்சாத்தா? இவ என் கூடவே பிறந்து வளர்ந்தவ. பிறந்தான் வேணா சொல்லு, வளர்ந்தான்லாம் சொல்லாத. ஹலோ, அத நீங்க சொல்லாதீங்க. மாமா கவுண்டர் போட்ட மாமா. எத்தனை டவுட் கேட்டிருக்கேன், டவுட் கேளு மாமா. ஓகே ஓகே. மாப்பிள்ள, இவங்கள பார்த்து டவுட்டே தோண மாட்டேங்குது மாப்பிள்ள. டவுட் வரலையா? டவுட் இல்லல. அப்ப வீடு பார்க்க போலாமா? போலாம் 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 வாங்க போலாம். போலாம். மாமா அப்ப அந்த மல்லிகை பழம் வாங்கிடுவா. அவங்க வாடகைக்கு ரூம் தான் தரேன், நாங்க பொண்ணுங்க தரேன்னு சொல்ல. பேசாம அமைதியா வா. லேடிஸ் உள்ள வாங்க. வலது கால் எடுத்து வச்சு வாங்க. இதான் நம்மளோட வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மாப்பிள்ள, ஆமாமா இவளுகளுக்கும் இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கேன். ஒருவேளை நம்மளை ஏமாத்துறாளுங்களோ? இருக்கு மாமா. மாமா அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எங்க இருக்கு? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஒத்திட்டாங்களா? அது இல்ல மாமா, இந்த வீட்ல இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் தூங்க போறோம். அதை கேட்டேன். என்ன சொல்ற? அது வீடு நல்லா இருக்குன்னு சொல்றான். ஹலோ, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. என்ன குள்ளச்சி கயிறோட வரா? ஆமா, துணி ஏதாவது காயப்பட போறீங்களா? எது கயிறு கட்டுறீங்க? இந்த கயிறு தான் நம்ம வீட்டோட எல்லை கோடு. இத தாண்டி நாங்களும் வரமாட்டோம், நீங்களும் போக கூடாது. இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் புயலே அடிச்சாலும் இத நீங்க தாண்டி வரவே கூடாது. அப்ப நாங்க வேணா குனிஞ்சு போலாமா? ஹலோ, உன் ஹைட்டுக்கு நீ குனியவே தேவையில்ல, அப்படியே போலாம். மாமா மறுபடியும் கவுண்டர் போட்டா மாமா, கவுண்டர் போட்டா இப்ப எப்படி போறேன் பாரு. போறோமா? ஆமா, இந்த கயிறு அப்படியே அறுந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தானா விழுந்தாலும் நாங்க நடுவுல கம்பிய கட்டி அதுல கரண்ட பாஸ் பண்ணுவோம். என்ன மாமா பாவி கொலை வரைக்கும் தனியா போல இருக்க. ஒரு போர்வையில் இரு தூக்கங்கிற கனவெல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா புரியலையே. மழை வரும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். அடச்சி, என்னடா பண்றீங்க? ஒரு சொல்லுங்க வரல. பாட்டு ஆம்பளை குரல் கேக்குது. இவளுங்கள என்ன பண்றீங்களோ கருமமா இருக்கு. கேட்டு திறந்துதான் இருக்கா? இருந்தாலும் பரவாயில்ல. ஏய், வீட்ல யாரு? ஏய், ஹவுஸ் ஓனர் வர மாதிரி இருக்குடி. ஐயோ, ஹவுஸ் ஓனர் வந்துட்டானா? டேய், நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கடா. நாங்க எதுக்குள்ள போனோம்? நாங்க காசு கொடுத்துருக்கோம். டேய், இங்க இருந்தீங்கன்னா எங்களை வீட்டை விட்டு தெருவுக்கு அனுப்பிச்சிருவாங்கடா. இதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லவே இல்லையா? உள்ள போங்கடா. இது டாவா மாமா, டாஸ் விட்டா மாமா. நான் சொன்னா நாங்க போமா. எங்க கொஞ்சம் உள்ள போங்க. போங்க. ஹேய், போங்கடா. உள்ள போங்க போங்க, சீக்கிரம் என்னடி போங்க. பண்றது? ஐயோ, என்ன பண்றதுடி? ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு பின்னாடி தான். ஓவர். உங்களுக்குலாம் இது ரொம்ப ஓவர்.
சரி இப்போ என்ன மூப்ப முடிச்சிட்டு வந்தீங்க? மரத்துல ரம்பத்தை வச்சு கர 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 கரன்னு அடுத்த மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. ஆம்பளை குரல் இருந்துச்சு, அதான் வந்தேன். அது நாங்க தான் ஆம்பளை வாய்ஸ் ட்ரை பண்ணோம். நீங்க தான் பேசுனீங்களா? எதுக்கு? பிறந்ததுல இருந்தே பொம்பளை வாய்ஸ் பேசி போர் அடிச்சிருச்சா, அதான் ஒரு சேஞ்சுக்கு ஆம்பளை வாய்ஸ்ல பேசி பார்த்தோம் ஓனர். நம்ப முடியலையே. நான் வேணா இன்னொரு தடவை பேசி காட்டுட்டா? பேசிக்காம ரெடியா? ரெடி. ரெடியாவா? இல்ல நான் ரெடியான்னு கேட்டுக்கிட்டேன். நீ ரெடி ஆயிட்டா தெரியுது. ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனர், ஹவுஸ் ஓனர் ஸ்ட்ரிக்ட். பேசி பேசி. ஹவுஸ் ஓனர் நலமா? ஆமா அப்படியே இருக்கு. நான் நல்லா இருக்கேன். ஆமா இது என்ன குறுக்க கயிறு என்ன சூப்பர் மாதிரி? அதுவா? அது துணிக்காய போட கொடி கட்டி இருக்கும். துணிக்காய போட்டா மொட்டை மாடியில மொத்தமா கயிறு இருக்கே. மேல காய போட்டா காக்கா துணிய தூக்கிட்டு போகுது. காக்கா தூக்கிட்டு போயிடுமா? எதுக்கு? ஆமா இது மார்கழி குளிர் மாசம் இல்லையா, அதான் அது போத்தி படுக்கிறதுக்காக காக்கா தூக்கிட்டு போகுது. ஆமா 2 மாசத்து வாடகைங்க. அதான் 2 ஆடு சிக்கிருக்கே. ஆடு சிக்கிருக்கா? அதுவா, ஊர்ல ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அதெல்லாம் வித்து காசு கொடுத்தா உங்ககிட்ட கொடுத்துறேன் ஓனர். கொடுத்துருவீங்களா? சரி ஓகே. 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. புஷ்பா என்ன லேட்டா போனா அடிப்பா. நான் போயிட்டு வரேன். கொடுத்துறேன். பாய் பாய் ஓனர். இவனுக்கு வர எங்க போனான்னு தெரியலையே. பாடி போலாம். என்னாச்சு? ஏன் அலறீங்க? கடந்த 16 இயர்ஸா? என்னது? ஒரு 20 ஆண்டு காலமா 27 இயர்ஸா? அவ்வளவுதானா? இந்த மாதிரி வீட்ல டைனிங் டேபிள் போட்டு அவங்க கையாலே சமைச்சு எங்களுக்கு யாருமே சாப்பாடு போட்டதில்ல. நாங்க இருக்கோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இருப்பீங்களா? நாங்க எப்பவும் உங்க கூட தான் இருப்போம். ஃபீல் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. தேங்க் யூ. வீட்ல யாரு? ஹூஸ் டிஸ்டர்பன்ஸ்? ஐயோ எங்க ஹவுஸ் ஓனர் சத்தம் கேக்குது. ஹவுஸ் ஓனரா? ஆமா. ஐயோ அவர் வந்தாரு. எங்களை இப்படிதான் எப்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. நிம்மதியாவே வாழ விட மாட்டான். என்ன எங்களை எதையும் சாப்பிட விட மாட்டாரு. ஆமா சரி, நாங்களும் நாங்க ஒளிஞ்சுக்கிறோம், நீங்களும் ஒளிஞ்சுக்கோங்க சரியா? அது வச்சுட்டு போமா. கை கட்டு வாய் கட்ட போயிட்ட மாமா. மாமா வந்துட்ட மாமா. இந்த ஹவுஸ் ஓனர் ஏதாவது பண்ணியே ஆகணுமா? பண்ணிட்ட மாப்ள. இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏதோ தப்பு நடக்குதுங்க. நான்வெஜ் சமைக்க மாட்டேன்னு சொன்னாலுங்களே, ஒருவேளை சமைக்கிறாளுங்களோ? எங்க இவங்களுக்கு 2 பேரையும் காணோம். ஏய் எங்கடி இருக்கீங்க? எங்கடி? ஏய் ஏய் ஐயோ என்னாச்சு? எதுக்கு அடிச்ச மாதிரி அலறீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன யாரோ அடிச்சாங்க. அடிச்சாங்களா? நாங்க 2 பேர் தானே இருக்கோம், வேற யார் உங்களை அடிக்க முடியும்? இல்ல எவனோ லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன அடிச்சான். லைட் ஆஃப் பண்ணிட்டா? ஆமா. ஐயோ நீங்க சொல்றதா எங்களால நம்பவே முடியல. அடிச்சா? இல்ல நாங்க வீட்ல தான் இருக்கோம். லைட் ஆஃப் அடிச்சா? நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டேய் யாரா அது? ஐயோ ஐயோ அம்மா. கேப்ல நம்மளையே அடிச்சிட்டு போயிட்டானுங்களே. பேய் இருக்குதா இங்க? ஐயோ ஐயோ தெரியலையே. இல்ல நாங்க ஏன் மாமா இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல? அது தெரியாம தான் தாடியை தடவிட்டு டாடி கிட்ட வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்தியா என்ன லவ் பண்ற மாதிரி இருக்கு, லவ் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கும் அதே டவுட் தான். பிரபா சிரிக்கிறா, வெக்கப்படுறா, ஆனா என்கிட்ட ஒரு தடவை லவ்னு சொன்னது. அப்ப வர வழியே இல்லை. சென்டிமெண்ட்டுக்கு சாயாத பொண்ணு இல்லை, மொட்டை மாடல காயாத பண்ணு இல்லை. அந்த பண்ணு மேட்ரு எனக்கும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். சிக்கா சிக்கா சிக்கா. மாமா போயிடுவோமா? போயிடலாம். எங்க போறீங்க?
நாங்க ஊரோட போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை தடுக்காதீங்க. ஏங்க என்னாச்சு? எதுக்கு இப்ப சொல்லாம கிளம்புறீங்க? மழை வரும்னு முன்கூட்டி தெரிஞ்சா மயிலு தோகை விரிச்சு ஆடுது. ஒரு மண்ணும் புரியல எங்களுக்கு. முடி வெட்டணுங்கிறப்பதான் முடிவு பண்ணேன். ஆனா இப்ப முடி கூட வெட்டாம கிளம்புறேன். எனக்கு கொடியில துணி எடுக்கும் போது தோணுச்சு, அப்ப முடிவு பண்ணேன். சரி போறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க. டேங்கர் லாரி 8 டம்ளர் வச்சா தடுக்க முடியும். சரி போங்க. என்ன மாமா டக்குனு போக சொல்லிட்டாலுங்க? போறது போறீங்க. இந்த மாசம் தங்கினதுக்கு தின்னதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போங்க. அப்ப பணத்தை கொடுத்துட்டா அப்ப நாங்க போலாமா? வேற என்ன கிளம்புங்க. இல்ல கொஞ்ச நாள் வந்து தங்கி இருந்தாலும் ஒண்ணு மண்ணா பழகிட்டோம். அதனால நிரந்தரமா நாங்க இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்க ஹார்ட்டும் அதைத்தான் விரும்புது. ஹலோ என்னது மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க வாடகைன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் நாங்க இங்கேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். டாய் மாமா என்ன பண்றது? ஏண்டா அன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணி அடிச்சது நீங்க 2 பேரும் தானே? மாமா திரும்ப மாமா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. மறந்துடுவேன் நினைச்சீங்களா? இப்ப நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன்டா. என்ன மாமா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த பூ எடுத்து வச்சு என் காதுல ஏத்துக்கோங்க. 2 பேர் தானடா? சந்தியா, பிரபா, என்னடா ஆளுக்கு ஒரு ஆள் எடுத்துட்டீங்க? அப்புறம் எனக்கு உனக்கா?